வந்து ஆங்கில வந்து 3ஆம் மெத்தட் பார்க்க போகிறோம். 3ஆம் மெத்தட் பேர் என்னன்னா சேஞ்ச் த டைரக்ஷன். இது வந்து யாருக்கெல்லாம் பயன்படுத்தினா, ஒரு பிளேயர் வந்து குண்டா இருக்காரு, பிக்கா இருக்காரு, நல்லா குண்டா இருக்காருன்னா அவருக்கு வந்து இந்த ஸ்கில்லை பயன்படுத்தலாம். சேஞ்ச் த டைரக்ஷன் இதோட ஸ்கில்லோட பேர். ஒரு பிளேயர் வந்து பிடிக்க போகிறோம், எப்படி நம்ம திருப்புறோம், அந்த பிளேயர் வந்து திருப்புறோம்னு மட்டும் பாருங்க. ஓகே, ரீடிங் லெக் பேஸ் டு மிட்லைன், ரியல் லெக் பேஸ் டு லாபி. ஓகே, ஸ்டான்ஸில் வந்து நம்ம எப்போதும் டயகனல் ஸ்டான்ஸில் நிற்போம். டயகனல் ஸ்டான்ஸில் நிற்கும் போது நம்ம வந்து 90 டிகிரியில் நிற்கணும். இப்படி பார்த்துங்க, இதான் 90 டிகிரி. ஓகே, அப்ரோச் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளேயர் ரைடு வர போகிறாரு, ரைடு வர அட்டம் போடுறேன். அப்ரோச்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபுல்லாக பிளேயரை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், அவனுக்கு காலை தான் நம்ம பிடிக்க போகிறோம். ஓகே, லெக்கை பிடிக்க போகிறோம். அப்ரோச் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஹிப்பு வந்து க்ரௌச் பொசிஷனில் இருக்கணும். க்ரௌச் பொசிஷன்னா பாருங்கள், இவ்வளோ தூரம் பெண்டில் இருக்கணும். இப்படி பெண்ட் பண்ணி அவனை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி இந்த பெண்டில் இருந்தால் மட்டும் தான் அவனை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே, அப்ரோச். அடுத்து எக்ஸிக்யூஷன்னா ஒரு பிளேயர் வந்து அட்டெம்ப்ட் போட்டு போனஸ் போடுறாரு. போடு, இங்கே போடு. பிளேயர் வந்து அட்டெம்ப்ட் போட்டு போனஸ் போட்டாரு. இப்போ வந்து எந்த இடத்துல காலை பிடிக்கணும், உங்கள் அவுட்டர் ஹேண்ட் வந்து மேலேயும் இன்னர் ஹேண்ட் வந்து கீழே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலே பிடிக்கணும், ரைட் ஹேண்ட் வந்து கீழே பிடிக்கணும். அது எந்த இடத்துல பிடிக்கணும்னு பாருங்கள். அது உங்கள் கை வந்து கப் ஷேப்பில் இருக்கணும். எந்தெந்த ஜாயிண்ட் யூஸ் ஆகுதுன்னா, உங்களோட ரிஸ்ட் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். லாக் புஷ். அடுத்து ஃபாலோத்ரூ ஆக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபாலோத்ரூ ஆக்ஷன்னா இப்போ வந்து நம்ம புல்லிங் பேக்கில் வந்து எப்படி ஒரு பிளேயரை பிடிச்சி உள்ளே இழுத்தோம், அதே மாதிரி தான் சேஞ்ச் த டைரக்ஷன் வந்து ஒரு பிளேயரை பிடிச்சிட்டோம். பிடிச்ச அப்புறம் எப்படி வந்து ஒரு டைரக்ஷன் நம்ம பண்ணுறோம், அதாவது ஒரு பிளேயரை பிடிச்சிட்டு எப்படி அந்த டைரக்ஷனை மாற்றி நம்ம எப்படி வரோம், அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க. ஃபாலோத்ரூ ஆக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னா, எக்ஸிக்யூஷன் அப்போ உங்கள் அவுட்டர் ஹேண்ட் வந்து மேலேயும் இன்னர் ஹேண்ட் வந்து கீழே பிடிச்சிட்டோம். பிடிச்ச அப்புறம் ஃபாலோத்ரூ ஆக்ஷன் அப்போ இப்படி பிளேயரை பிடிச்சி ஃபஸ்ட்டு வந்து தூக்கிட்டோம். தூக்கின அப்புறம் இந்த உங்கள் கால் இந்த இடத்துல போட்டு இங்கே பாருங்கள், இப்படி போட்டு அப்படியே சேஞ்ச் த, அப்படியே பிளேயர் வந்து திருப்பி அப்படியே பிளேயரை உள்ள இழுத்துரும். புரியுதா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஆங்கில வந்து சேஞ்ச் த டைரக்ஷன் பார்க்க போகிறோம். அந்த சேஞ்ச் த டைரக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு கவுண்ட் மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். கவுண்ட் மெத்தடில் வந்து 4 3 2 1, 4 விசில் எப்படி பண்ணணும், 3 விசில் எப்படி பண்ணுறது, 2 விசில் எப்படி பண்ணுறது, 1 விசில் எப்படி பண்ணுறதுன்னு தெளிவான முறையில் சொல்லித்தரேன். வீடியோ பாருங்கள். ஓகே.